நம்ம வந்து வெள்ளை சோளம் எடுத்துருக்கோம். இந்த வெள்ளை சோளத்துல வச்சு நான் வந்து தோசை பண்ண போறேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து பயிர் வகையை சேர்ந்ததுதான், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துல நம்ம இப்ப சேர்த்துருவோம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை டம்ளர், பெரிய டம்ளரால 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து ஒரு அரை டம்ளர் வரைக்கும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் வரைக்கும் நான் வந்து பச்சை அரிசி எடுத்துக்கிறேன். இந்த பச்சை அரிசி போடும் போது நமக்கு தோசை நல்லா சாஃப்டாவும் இருக்கும். நான் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து பாதி உளுந்தா இருக்கிறதுனால நான் அதை சேர்த்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலா 1 கப் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசிக்கு ஏத்த மாதிரி நம்ம உளுந்தும் சேர்த்துதான் நமக்கு நல்லா சாஃப்டா தோசை நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன்.